நம்மளோட இது வந்து மெயின் வந்து பில்டர்ஸ் தான். நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரன்னிங்கில் ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கு. சரிண்ணா, இதில் நிறைய ஆக்சுவலாக பெரிய கடல் மாதிரி இருக்கு கடை பார்க்குறதுங்க. தொகுதியிலேருந்து நீங்கள் எங்கன்னா ரேட்டு கேட்டுவாங்க, ஈவன் ராமநாடு கேட்டுவாங்க, மதுரை கேட்டுவாங்க. டெக்னிக்கலாக லேபர் சப்போர்ட்டும் பண்ணுறோம், ப்ளஸ் மெட்டீரியல் சப்போர்ட்டும் பண்ணுறோம். என் டு என் நீங்கள் அந்த பில்டிங் நீங்கள் பில்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன். இங்கேயும் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஓப்பன் சேலஞ்ச் தான். நீங்கள் போட்டு வாங்கிட்டு வாங்க வெளியில். வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டீலில் வந்து பார்த்தோம்னா 600 ப்ளஸ் பிரைமரி ஸ்டீல் வந்து எக்ஸ்பர்ட் ரெசிடென்ட் இதில் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு டவுட்டே வந்து எம்சார்னால எதுவும் பிரச்சனை வருமா தான் நிறைய பேர் இன்னும் சொல்ல போனால் சொல்ல போனால் எங்களை பில்டிங் கட்டாவாங்கன்னா நாங்கள் கூப்பிடல. ஃப்ரீ கன்சல்டிங்னா கண்டிப்பாக பண்ணி தரோம். வெல்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவலை வந்து நம்ம சேனல் வழியாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான். அந்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் சொல்லுவார். நம்ம இன்னைக்கு வந்து ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிலேயே நல்லா பிரமாண்டமாக போயிட்டு இருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்துருக்கிறோம். இந்த ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தளவு நம்ம எதனா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷமாக அந்த ஃபீல்டில் வந்து டாப்பில் இருக்காங்க. வீடு கட்ட போகிறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து என்னென்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐயப்பாடுகள் இருக்கும், அது எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க, என்ன விஷயங்களை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறப்பல ஒரு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ வந்து அது சம்மந்தமாக உள்ள வீடியோ தான். அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நம்புகிறேன். நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம பிரதர் இருக்காப்புல, அவங்ககிட்ட என்ன டீட்டெயிலு, எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ப்ராசஸ்ஸு, அவங்க என்ன ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நேயர்களுக்கு நம்மளோட கம்பெனி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து நீங்கள் கொடுத்துருங்க. சரி, நம்மளோட இது வந்து மெயின் வந்து பில்டர்ஸ் தான். பில்டர்ஸ் நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரன்னிங்கில் ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. சரி. இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இல்லை? ஆமாம். இது ஆரம்பிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி. அதிகமாக ரீச் ஆனதுங்கிறப்ப அந்த லாஸ்ட் 1 இயராக நல்ல ஓரளவு ரீச் ஆகி போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இந்த கடை மட்டும் கடை கண்டிப்பாக இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொகுதியிலேருந்து நீங்கள் எங்கன்னா ரேட்டு கேட்டுவாங்க, ஈவன் ராமநாடு கேட்டுவாங்க, மதுரை கேட்டுவாங்க. அதே பிரைஸ்க்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். அதை விட சீப்பாக தான் கொடுத்துருக்கோம் கடையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் சேலஞ்சாவே சொல்கிறோம். சரி சரி. எங்களோட ஸ்பெக்கை வாங்கிட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த இடத்துக்கு ஸ்பெக்கை வாங்கிட்டு இங்கே வாங்க, என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துட்டு எங்கள்கிட்ட வேலை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஆனால் 90% தான் எங்களால் திருப்திப்படுத்த முடியும். ஓப்பனாகவே சொல்லிடுறோம் ஸ்டேட்மெண்ட். 100% எங்களால் திருப்திப்படுத்த முடியாது யாரையும். சரியா? 90% திருப்திப்படுத்துறது 100% திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் விஷயங்கள்ல. ஏன்னா முன்கூட்டியில சில சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருக்கோம், அதை ரெக்டிஃபை பண்ணி எப்படி 100% திருப்திப்படுத்தணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதையுமே 100% கொடுக்கணும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி. கண்டிப்பா முயற்சி கண்டிப்பா கிடைச்சிடும். வேற எதுவும் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட டவுட் இருந்தாலும் சரி, டிராயிங்கு, 2D 3D பிளான் அப்ரூவல், ஸ்ட்ரக்சரல் டிசைன், மற்றபடி இப்போ இன்னோவேட்டிவா கட்டிட்டு இருக்க ஏசி பிளாக்ல கட்டுறது, இதுல நம்ம போரோதம்பிக்ஸ்ல கட்டுறது, இதுக்கு வந்து டெக்னிக்கலா லேபர் சப்போர்ட்டும் பண்றோம், பிளஸ் மெட்டீரியல் சப்போர்ட்டும் பண்றோம். என் டு என் நீங்க அந்த பில்டிங் உண்டான விஷயங்கள் பண்ணுவோம். சரியா? அதாவது நிறைய பேர் நீங்க ஸ்கொயர் ஃபீட் உள்ள ரேட் தான் ஒரு ரேட்டுங்கிற மட்டும் இல்ல. அதாவது பேசிக்கா நீங்க 2000 வந்து 2500 ரூபாய் வரைக்கும் பண்ற பில்டிங்ஸ் இருக்குது. நீங்க வசதி இல்லாம ஒரு 1500 ரூபாய்க்குள்ள எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும், எனக்கு என்ன மாதிரி பண்ணி தருவீங்க கேட்டாலும் அதுக்குமே சோர்சஸ் இருக்கு. ஈவன் 1000 ரூபாய்க்கு பண்ணி கேட்டாலும் அதுக்கு என்ன ஒர்க்குங்கிறதுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். அது என்ன சொல்யூஷனோ அந்த விஷயங்களை வந்து நீங்க ஒருத்தர் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். சரி பிரதர், நம்ம இந்த கடை சம்பந்தமாவே ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள்ட்ட வந்து இது பண்ணிடுறோம். இந்த கடையில் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து A to Z பில்டிங் மெட்டீரியல் நமக்கு இங்கே கிடைக்கும். இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நம்ம குடோன்லேருந்து எடுத்து கொடுக்குறாப்புல இருக்குமா, இல்லை இங்கே பக்கத்துலேருந்தே நீங்கள் ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறது நம்ம எடுத்துடலாமா? இது எல்லாமே நம்மள்ட்ட இங்கேயே அவைலபிள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னோவேட்டிவா பண்ணுற ஏசி பிளாஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வெளியிலே ஸ்டாக் இருக்கு. ஓப்பனாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அது போக இன்னும் ஓப்பன் சேலஞ்சாக நாங்கள் சொல்கிறோம்னா, நீங்கள் பில்டிங்கில் நாங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்கிறோம். இங்கேயும் என்ன சொல்கிறோம்னா, நீங்க ஓப்பன் சேலஞ்ச் தான். நீங்க கோட் வாங்கிட்டு வாங்க வெளியில. எங்க டைம் கோட் வாங்குங்க, எது பெஸ்டா இருக்கோ வாங்கிக்கங்க. கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். நீங்க எங்களை வாங்குங்கறப்பல புஷ் பண்ணல, நீங்க கோட் வாங்கிட்டே வாங்குங்கறப்பல சொல்றேன். நான் எங்கட தான் வாங்கணுங்கிறது வற்புறுத்தல. எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ நீங்க வாங்கிக்கிறீங்க. சரியா? டெலிவரி ஆப்ஷன் மேக்ஸிமம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். அதாவது இப்போ சிமெண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் 30 ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்லயுமே பெலக்டிகல் பிளம்பிங்னா ஃபுல்லாவே டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம், பெயிண்டிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? இது போக ரேட் வைஸ்ல வந்து நீங்க சிமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ரேட் கேட்டுட்டே வந்து வாங்கிக்கிறீங்க. ஒன்றும் ப்ராப்ளம். சரியா?
ஸோ அங்கே கோட் கேட்டுட்டு கூட நம்ம வந்து ஃபைனலாக கூட என்ன லெவலில் இருக்குன்னு வாங்கிக்கலாம். நம்மகிட்ட வந்து ஒரு பில்டிங் சம்பந்தமான எல்லா ஜாமானும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். அப்ப நீங்க மத்த ஆப்ஷன்ல போகும்போது ஒவ்வொரு இன்னொரு 2 செக்ஷன் வெளில போற மாதிரி இருக்கும். இங்க நாங்க ஒரே பிளான் டோட்டலா ஒரே இது ஒன் ரூஃப் கீழே கொண்டு வரணுங்கிற கான்செப்ட்ல தான் இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஆன் டாப் வந்து உங்களுக்கு வந்து வேற எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஃப்ரீ கன்சல்டிங்குமே பண்ணிட்டு தான் இருக்கும். சரியா, ஏதேன் டவுட்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணிட்டு தான் போயிட்டு தான் இருக்கும். சரியா, ஒரு சைட் பார்த்துட்டு இருப்பாங்க, இதுல எப்படி பண்றதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஆக்சுவலா சில விஷயங்கள், உதாரணத்துக்கு அந்த ஏசி பிளாக் எல்லாம் எப்படி கட்டுறது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ எங்களை கூப்பிடுறாங்க. அப்போ நாங்க வந்து டைரக்டாவே சைட்டுக்கு போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். சில டைம்ல அவங்களுக்கு லேபர் போஸ்ட் கேட்டா கூட நாங்க அரேஞ்ச் பண்ணி லேபரும் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நாங்களே கட்டி கொடுத்துருக்கோம். அந்த பொருள் சம்பந்தமா நம்ம கேட்டோம்ல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம கடையோட மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த விஷயம். சரி, நம்ம கடையோட மேனேஜர் பிடிச்சாச்சு. தம்பி உங்க நேம்? முகமது அரஃபாத் என்னோட நேம். தம்பி நேம் அரஃபாத். தம்பி அது உள்ள நிறைய பார்த்தோம், பொருள் பார்த்தேன். ஸோ வெளியில வந்து நீங்க என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. வெளியில வந்து நம்ம வந்து கம்பி வச்சிருக்கோம், சிமெண்ட், தட்டோடு, ஏசி பிளாக்ஸ், செங்கல், பி சாண்ட், எம் சாண்டு, கிராவலு, 1.5 ஜல்லி, 3/4 ஜல்லி எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான A to Z மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து வெளியிலேயே வச்சிருக்கோம். ஸ்டோரேஜ் வச்சிருக்கீங்க. ஸோ அவங்க எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். இங்க எடுத்துட்டு போய் பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எல்லாமே வரிசையா லைனா இருக்கு, வெளியிலேயே இருக்கு, ஃப்ரீயான இடத்துல இருக்கு. அதனால எல்லாருமே வந்து ஈஸியா வந்து அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்குங்கிறது. சிமெண்ட்ஸ்ல வந்து மேஜரா வந்து எல்லா பிராண்டடுமே நம்ம கிட்டே இருக்குது. ராம்கோ, அல்ட்ராடெக், டால்மியா, மகா, அல்ட்ரா ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராண்டடுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுல என்னென்ன வெரைட்டி இருக்கு, என்னென்ன தரத்துல இருக்குன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டீல்ல வந்து பார்த்தோம்னா 600+ பிரைமரி ஸ்டீல் இது வந்து எர்த்குவாக் ரெசிடென்ட் இதுல இருக்கு. ப்ளஸ் வந்து ஸ்டீல்ல வந்து 550, 500, 600 சொல்லிட்டு 3 வெரைட்டி கிரேட்ஸ்ல இருக்கு நம்மள்ட்ட. ப்ளஸ் அதே மாதிரி ஏசி பிளாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 9 இன்ச்சு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்குது. அதே மாதிரி செங்கல்ல வந்து பாக்ஸ் பிரிக்கு, தேனி பிரிக்கு, பிளஸ் வந்து வயர் கட் பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருக்கு. அதே மாதிரி வந்து சாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எம் சாண்ட் வந்து கட்டுக்குள்ளது, பி சாண்ட் வந்து பூச்சிக்குள்ளது. அதே மாதிரி மணல் இருக்குது, கிராவல் இருக்குது, எம் சாண்ட் வேஸ்ட், பி சாண்ட் வேஸ்ட் எல்லாமே இருக்குது. பிரதர், நம்ம முன்னாடி உள்ள இன்ட்ரோடக்ஷன்லேயே நீங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேஞ்சு, ஸோ எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து என்னென்ன ஸ்டேஜில் வந்து நம்ம வீடு வந்து ஆன்கோயிங்கில் போய்கிட்டு இருக்கு, அதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சைட்டுக்கு போய் பார்த்துட்டோம்னா மக்கள் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கும் வசதியாக இருக்கும். கண்டிப்பா அது நேரில் போய் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவோம். சரி, நம்மளோட பில்டிங்கை பொறுத்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 30 பில்டிங் ரன்னிங்ல இருக்கு. சரி நம்ம அதில் ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி, நல்ல ஸ்டேஜில் உள்ள பில்டிங் மட்டும் பார்த்துட்டு அது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன குவரி வருது அப்படிங்கிறத நாங்கள் போய் ஷேர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா. சரி, நம்ம போகலாம். ஓகே, அந்த பில்டிங்கோட ப்ளஸ் என்னன்னா, இது பக்கத்தில் இருக்க இந்த பில்டிங், சரி, இதுவுமே நம்ம பில்டிங் தான், நம்ம பண்ணது தான். ஓகே, இது வந்து தம்பிக்கு பண்ணுறோம், அது அண்ணனுக்கு பண்ணோம். ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த பில்டிங் நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்ச இந்த பில்டிங் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. சாட்டிஸ்ஃபைட் ஆனதும் அவங்க உள்ள கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பிரிக்ஸ் ஒர்க்கில் வந்து ஒரு தெளிவாக நல்ல கட்டாங்கட்டினாப்லேயே இது இருக்கு. இந்த செங்கலோட தன்மை தானா, இது ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணி எல்லாமே ஒரு ஆர்டராக இருக்காப்புல இருக்கு. இது எல்லாமே நம்ம மேன் பவர் எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வாங்க முடியும். சரி, பல இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒர்க்கு. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்ல பார்த்துருப்பீங்க, அதுலேயே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. சரி. ஆனால் இன்னொரு விஷயம், அதுக்கு இடையில இப்போ நீங்கள் அந்த பிரிக்ஸ் ஒர்க்னா நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, பிரிக் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு அதோட முடிச்சு நீங்கள் கன்டினியூ பண்ணுவீங்கிறதா என்னோட இதாகவே இருந்தது. இடையில வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது போட்டிருக்கீங்க, சிமெண்ட் ஆட் பண்ணி போட்டிருக்கீங்க. இது கான்கிரீட்டா? என்ன டோட்டலாவே என்ன ரீசன்னா, நம்ம இந்த மாதிரி விண்டோஸ் ப்ரொவைட் பண்றோம்ல. சரி, இதுல பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் ஜூம் பண்ணாத தெரியும், நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி கிராக்ஸ் உண்டாகும். சரி, இதெல்லாம் வெட்டில கிராக் வரும். சரி, அதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சரி, இத கொடுக்கும்போது இந்த லோட் வந்து டைரக்டா ஆக்ட் ஆகாம அதுக்காக அது ஒரு சின்ன இதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி ப்ரொவைட். சரி, நிறைய இடத்துல அதை தவிர்த்துருவாங்களா? ஆமா, நாங்க நீங்க ஓப்பனா சொல்ல முடியாது. நாங்க பர்టిక్యులரா ஏற்கனவே பட்ட பாடத்துல தப்பா பண்ணக்கூடாதுங்கிற ரீசன்க்காக பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்க. இந்த சிங்கிளுக்கு உண்டான இதுல நீங்க கட்டிருக்கீங்க. இது ஆக்சுவலா வந்து தொடர்ந்து ஒரு 3 அடிக்கு மேல பண்ணும்போது இன்கேஸ் எது ஒரு சின்ன ஒரு கிராக் வந்தாலும் தொடர்ந்து கன்யூஸா ஃபார்ம் ஆயிடும். அவாய்ட் பண்றது தான் இந்த விஷயம். ஸோ சிங்கிள் கட்டில் வந்து சுத்தமா ஒரு ரூஃப் வரைனா ஒரு 10 அடிக்கு நம்ம சிங்கிள் கட்டில் ஏத்திட்டோம்னா, அதாவது இது போடாம ஏத்திட்டோம்னா ஏன்னா கிராக்ஸ் வந்துச்சுன்னா கண்டினியூ ஆயிரும். ஸோ இது போடுங்கிற போது அந்த செவத்துக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன பண்றோம்னா, இந்த 4.5 ஏற்கனவே சில கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனிச்சு. சரி, என்னன்னா அந்த சுவிட்ச் போர்டு கிட்ட மைனரா கிராக்ஸ் உண்டாகிறது. சரி, அப்படி உண்டாகும் போது நிறைய பேருக்கு பெரிய விஷயம் மாதிரி போயிடுச்சு. சரி, ஏன்னா அவ்வளவு பெரிய கிராக் ஆயிடுச்சு அப்படி இப்படி. அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா, இப்போ ஆக்சுவலா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் கன்சீல்டு முடிஞ்சதோடய நாங்க வந்து இந்த ஃபைபர் மெஷ் யூஸ் பண்றோம். சரி, ஃபர்ஸ்ட் ஃபைபர் மெஷ் கொண்டு வந்து ஃபுல்லா ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க பிளாஸ்டிங்கே பண்றோம். சரி, அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த கிராக் அந்த சிங்கிள் இதுல வந்து வராது. இந்த சவரா இருந்தா பரவாயில்ல,
இந்த செவரில் வரும்போது இஷ்யூ நம்ம ஒரு கல்லா இருக்கனால பாக்ஸை உடைக்க போகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கல்லே ஃபுல்லா உடைக்கிற மாதிரி போயிடும். அதான் ரீசன். ஆனா இன்னொரு விஷயமும் பார்த்தேன், அது நான் மானிட்டர் பண்ணியிருந்தேன். இந்த இது பார்க்கும்போது என்னடா இதை போட்டு சின்ன சின்னதா கொத்தி கொத்தி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பில்லர்ல வந்து சின்னதா வந்து கொத்தியே இருக்குது. என்னன்னா எதுக்காக வந்து கொத்திருக்காங்க? வேற ஒன்றும் ரீசன் இல்லை. இது நம்ம பிளாஸ்டரிங் பண்ணும்போதோ இப்போ பிரிக் ஒர்க் பண்ணும்போதோ இந்த மாற்றம் சேரும் போது நம்ம சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நம்ம காலம் பாக்ஸ் போட்டிருக்கு. சரி சரி. அந்த ஸ்மூத்னஸ் வந்து நம்ம இருக்கக்கூடாது, கிரிப் நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதா வந்து ஒரு மைனரா அதெல்லாம் ஒன்று பண்ணி பண்றது கொஞ்சம் பிடிக்கும். சில இடத்துல வந்து கரண்டி வச்சு கீறி இருப்பாங்க. சரி சரி. சரியா ஃபுல்லாவே கிராஸா பண்ணிருப்பாங்க. சில இடத்துல இந்த மாதிரி சுத்தியலோ உளியோ வச்சு யூஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இது பண்ணாம இருந்துருச்சுனாலும் நம்ம கண்டிப்பா பிளாஸ்டிங் பண்ண மாதிரி கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். பிரிக் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா பண்ணிட்டாங்க. சரி சரி சரி. இது காலம் பாக்ஸ் பிரிச்சோடனே இந்த ஒர்க் முடிஞ்சு. ஸோ இது வந்து நல்லா கனெக்ட் ஆகுறதுங்கிறதுக்காக அந்த செங்கல் போய் கனெக்ட் ஆகி பூச்செல்லாம் கனெக்ட் ஆகுறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பில்லரில் ஆக்சுவலாக இந்த சாக்கு போட்டிருக்கிறீங்க. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. என்ன கான்செப்ட்டுங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். சத்தி பண்ணியிருக்கும் போது இதில் உள்ள வெட்னஸ் அப்படியே மாறாமல் இருக்கும். சரி சரி ஓகே. ஸோ அதில் ஈரம் வந்து மேலே ஏறுனுச்சுன்னா அந்த ஈரம் வந்து அந்த பில்லரை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கியூரிங் வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக கிடைக்கும். ஸோ இது வந்து டில் வந்து இந்த கட்டு கட்டுற வரையும் நீங்கள் அந்த சாக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 10 நாள் இருக்குமா? ஒரு வாரம் மினிமம். ஒரு வாரம் மினிமம் இருக்கும். ஸோ கியூரிங் பண்ணுற வரை அது ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். ஆனால் பொதுவாக வந்து பில்டிங் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன ஆட்களுக்கு வந்து நிறைய ஆட்களுக்கு வந்து வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு ஐயப்பாடு இருக்குது. என்னென்னா அந்த மண் யூஸ் பண்ணலாமா, எம் சாண்ட் யூஸ் பண்ணலாமா, பி சாண்ட் யூஸ் பண்ணலாமா? ஸோ இது வந்து பெரிய ஒரு டிபேட்டாக எல்லா நியூஸ் சேனல்லையுமே சரி, எல்லா சேனல்லையுமே வந்து ஒரு டிபேட்டாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன? எம் சாண்ட் பி சாண்ட் வந்து எவ்வளோ லெவலில் வந்து குவாலிட்டியாக வந்து அதை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நிறைய பேருக்கு டவுட்டே வந்து எம்சானால எதுவும் பிரச்சனை வருமா நிறைய பேரோட டவுட். எம்சானால எந்த பிரச்சனையுமே வராது. சரியா? அதை எம்சாண்ட் யூஸ் பண்ணாம எம்சாண்ட் கலர்ல வர்றத டஸ்ட்டை வாங்கி நீ யூஸ் பண்ணினா கண்டிப்பா பிரச்சனை வரும். இதுதான் அதோட மெயின் ஃபேக்டர். சரியா? அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற மிக்ஸ் ரேஷியோ கரெக்டா இருந்துச்சுன்னா எதா இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே வராது. மிக்ஸ் ரேஷியோ 1, கியூரிங் செகண்ட். இது ரெண்டே நீங்க தப்பா பண்ணிட்டு நான் மண்ணு போட்டு கட்டினாலும் சரி, எதை போட்டு கட்டினாலும் சரி, அதுல பிச்சையும் வரதான் செய்யும். சரி. ஸோ இந்த எம்சாண்டுங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப டாப் இன்னும் சொல்ல போனா சில பேர் வந்து மண்ணு தான் கட்டுறோன்னு சொல்லிட்டு இந்த குளத்துல அடிக்கிறது, மேட்ல அடிக்கிறது, தாவு தூண்டுற மண்ணு அதை வாங்கி கட்டுறாங்க. கேட்டா மண்ணுன்னு. சரியா? ஒண்ணு இந்த குளத்துல இருந்து அள்ளிட்டு வர்றது, இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் களி இதுமா கிடக்கும். சரி சரி. ஒரு காங்கிரீட்டே போடுறோம், அந்த காங்கிரீட்ல போய் அந்த மண்ணோட அந்த களி தான் மிக்ஸ் பண்ணி கிடக்கும். ஸோ அப்ப எப்படி நம்மளுக்கு அந்த காம்பாக்ஷன் கிடைக்கும், எப்படி நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? சரியா? அதே மாதிரி நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க எம் சாண்ட் வந்து காங்கிரீட்டுக்கு எதுக்கா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயுமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கிற இடத்துல நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது யூடியூப்ல வீடியோவும் இருக்குது. அதை பார்த்தாங்கன்னா ஒரு ஐடியா. ஏன்னா பொதுவா உள்ள கருத்து எப்படின்னா ஹீட் ஆகுது அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லாம் இவங்க என்ன ஓட்டத்துக்கு சொல்றாங்க. அதுக்காக வந்து நம்ம ஹீட் ஆகுதுன்னா அது டோட்டலா பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் எவ்வளவோ இருக்கு. சரியா? நீ யூஸ் பண்ற பிளாக்கே மாத்தி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இந்த பிளேயர்ஸ் யூஸ் பண்ணா ஹீட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது உண்மையிலேயே பார்த்தா அது கூலிங் தான் கிடைக்கும். அது புரியாம நிறைய பேர் அது சிமெண்ட் கல்லு நாங்க இது யூஸ் பண்றோம் ஹீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏசி பிளாக் யூஸ் பண்ணா ஹீட் ஆகுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அந்த ஹீட் ரெடியூஸ் பண்றதுக்கு அவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியாம தான் போய் கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே சிறப்பு. ஆனா வீட்டுல என்ன கூலிங்கா வைக்கிறாங்க தட்டோடலாம் போறதுல அது மாதிரி என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க? என்ன மாதிரி வந்து நம்ம ட்ரெடிஷனலா எப்போது யூஸ் பண்ற தட்டோடு ஒண்ணு. அதாவது எப்படி யூஸ் பண்றோம்னா அதை வந்து சுருக்கி செஞ்சு போட்டு அதுக்கு மேல சுண்ணாம்பு இந்த மாதிரி கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு மேல தட்டோடு போடுறது ஒரு முறை. ரெண்டாவது இப்போ வந்து நிறைய பேர் கூலிங் டைல் சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. அதுல நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்றாங்க. என்ன ரீசன்னா கூலிங் டைலுங்கிறது வந்து நீங்க பிராண்டர்ல போனா கிட்டத்தட்ட 40 ரூபா 45 ரூபா வருது. அதை விட்டுட்டு நம்ம இதே தட்டோடு காசுக்கே 16 ரூபா 17 ரூபாய்க்கு வாங்கி போடும்போது கண்டிப்பா அந்த குவாலிட்டி கிடைக்காது. அவன் கொடுக்குற பிராண்ட்ல மென்ஷன் பண்ணி கொடுக்கறது வந்து 8 to 10 டிகிரி செல்சியஸ் கொடுக்குன்னு சொல்லி கொடுக்குறான். அவன் சொல்றது ஓரளவு பாசிபிளா நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி நம்ம லோக்கல் மெட்டீரியல் வாங்கி கூட கண்டிப்பா அது கிடைக்காது. அதுலயும் பிராண்ட்ல போய்க்கிறது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி அந்த டைல் லே பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு பண்றது நல்லது. ஆனா நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம நிறைய வீடு கட்டணும், அதாவது கம்ப்ளீட் பிளைண்டா இருப்பாங்க, ஒரு நாலேஜ் வந்து இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க வீடு கட்டணுங்கிற ப்ராசஸ். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அட்வைஸ் வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லுவீங்களா? பேசிக்காக பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் தான். சரியா? அந்த ஸ்பெக் என்ன கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம 2000 ரூபாய் கட்டாளுக்கு இருக்கும், 2100 கட்டாளுக்கு, 2200 கட்டாளுக்கு இருக்கும். அந்த ஸ்பெக்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? சரி, ஃபவுண்டேஷன்னா உதாரணமா 5 அடி 6 அடி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா?
ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி பண்றாங்களா இல்ல பண்ணாம பண்றாங்களா, ஃப்ரேம்டு கான்செப்டா கொண்டு போறாங்களா, லோட் பியரிங் கான்செப்டா கொண்டு போறாங்களா, சரியா, அப்புறம் எந்த மாதிரி டெப்த் எவ்வளவு தூரத்துக்கு தோன்றாங்க, அடுத்து பிளிந்த் பீம்னா எவ்வளவு தூரத்துக்கு போடுறாங்க, பேஸ்மெண்ட் எவ்வளவு ஹைட் கட்ட போறாங்க, அதுல பேஸ்மெண்ட் பெல்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா இல்லையா, இல்ல அதுக்கு பதிலா வேற எதுவும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா, என்ன மண்ணு ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிசிசி போடும்போது நார்மலா மேன் பவர் யூஸ் பண்ணி போடுவாங்களா இல்லைன்னா வந்து மிஷினை யூஸ் பண்ணி போடுவாங்களா, சரியா, அதுல ப்ராப்பரா எர்த்ராமிங் பண்றாங்களா இல்லையா, ஆன்டி டெர்மிட் பண்றாங்களா இல்லையா, இந்த மாதிரி பேஸ்மெண்ட் வரைக்கும் ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பர்டிகுலரா சொல்ல போனா இப்ப எங்களோட சைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து கம்பல்சரி 90 to 95% வந்து நம்ம மஸ்ட் பிளாஸ்டிங் பண்ணிடுவோம், இன்சைடும் அவுட் சைடும் பேஸ்மெண்ட் பில்டிங்க்கு முன்னாடி. சரி அந்த அரிப்பை தடுக்கிறதுக்கு அந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா, 1-2 சைட்ல நம்ம ப்ரீவியஸா பண்ணும்போது இனிஷியலா பண்ணப்போ அந்த மாதிரி வேலைகள் பண்ணாலும் சில கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ற மாதிரி இந்த விஷயங்களை பண்ணிடுறீங்க. பிளஸ் அந்த இதை முடிச்சுட்டு அதுலயே நாங்க வந்து டாக்டர் பிக்ஸில விட்டமின் கோட்டோ இல்லைன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பண்றீங்க. ஸோ இந்த நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கொடுக்குற, அதாவது இப்போ ஃப்ரீ கன்சல்டிங் வர மக்களுக்கு அக்ரிமெண்ட் பேஸ்லயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். இதுல எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம். சரி பாயிண்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம். இல்ல எங்களோட அக்ரிமெண்ட் பர்టిక్యులரா சொல்லணும்னா நாங்க போற ஹிஞ்சஸ்ல இருந்து நாங்க போற சின்ன ஒரு டவர் போர்டு வரைக்கும் அதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். சரி. அதே மாதிரி ஒரு லாக் தான் என்ன ரேட்ல போடுறோம், அதே மாதிரி அது வரையும் மென்ஷன் பண்ணிருக்கோம். டோர் ரெடிமேட் டோர்னா எந்த ரேட்ல போடுறோம், அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆப்ஷன் அது வரைக்கும் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அவங்க ஃப்ரீ கவுன்சிலிங்கும் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ கவுன்சிலிங்கோட சேர்த்து இந்த நிறைய டீட்டெயில் வந்து அவங்க கொடுக்குற அக்ரிமெண்ட்லேயே வந்து பிளேஸ் ஆகி வந்திருக்கும். அந்த விஷயங்கள், அந்த விஷயங்களை வந்து அவங்க ரெகுலராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறப்பல சொல்ல வரீங்க. அப்படிதாங்க. சரிண்ணே, நல்லது. இந்த வீடு ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இதுவும் ஒரு பெஸ்ட் சைட்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்க என்னென்ன புதுசா வந்து ஆட் பண்ணிருக்கீங்க, என்ன வித்தியாசமா பண்ணிருக்கீங்க? இந்த சைட்ல பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பெட் போடுறது, கட்டில் போடுறதுன்னு இண்டிவிஜுவலா தனியா அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவழிப்போம். சரி, இதை வந்து ஜஸ்ட் எப்படி ஒரு இது ஐடியா கொடுத்தோம், சரியா, இந்த மாதிரி வந்து டோட்டலாவே பெட் ஸ்பேஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரி. அதுக்கு வந்து வெயிட் ரொம்ப உயரக்கூடாது, வெயிட் அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏசி பிளாக் யூஸ் பண்ணி அதை இது பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த லோடு நிறைய வந்து இருக்குங்கிறதுக்காக நீங்க ஸ்லாப் போட்டுருவோம். ஸ்லாப் போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல பெட்ல வந்து நம்ம கிரானைட் யூஸ் பண்ணாலும் சரி, டைல் யூஸ் பண்ணாலும் சரி, டோட்டலாவே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். புது ஐடியாவா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. வீடு கட்டுற விஷயத்துல அந்த நண்பர்களுக்கு, புதுசாக கட்ட போகிற நண்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக இருக்கு? நிறைய பேர் வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்து பண்ணுறோம் சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் ரொம்ப திருப்தியாக நல்ல மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருக்கோங்க. மெட்டீரியல் வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, அதில் அதோட ஒர்க்மேன்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து கம்பி 90 ரூபாய்க்கு வாங்கி கிலோ வாங்கி கொடுத்துட்டு அதை ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக கவர் ப்ரொவைட் பண்ணாமல், காங்கிரீட் போடும்போது ப்ராப்பரா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணாம, சரியா, இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதோட குவாலிட்டி கண்டிப்பா கிடைக்காது. நீங்க 60 ரூபாய்க்கு கம்பி போட்டு ஒரு இடத்துல குவாலிட்டியா ஒர்க் பண்ணும்போது அதுல கிடைக்கிற குவாலிட்டி இதுல கிடைக்காது. இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா சொல்ல போனா எங்க பில்டிங் கட்டாவாங்கன்னா நாங்க கூப்பிடல, ஃப்ரீ கன்சல்டிங்கா கண்டிப்பா பண்ணி தரோம். சரியா, அவங்களுக்கு எது டவுட் இருந்தா கூட கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். மெட்டீரியல் சம்பந்தமாவும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாகவும் சரி. அதாவது நீங்க என்ன கொட்டேஷன் இது ரிலேட்டடா எது கேட்டாலுமே எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சொன்ன மாதிரி பிளானா இருக்கட்டும், எலிவேஷனா இருக்கட்டும், ப்ளூ பிரிண்டா இருக்கட்டும், விஷயங்கள் மற்றபடி ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி பண்ணணும், கம்பி டிசைன் எப்படி பண்ணணும், என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, சிறப்பு. நண்பர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த காணொலி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் நீங்கள் எதுவும் புதுசாக வீடு கட்டுறதா ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கு கால் பண்ணி ஃப்ரீ அட்வைஸ் வாங்கிக்கலாம். அதுக்குண்டான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். மேலும் கட்டட சம்மந்தமான A to Z பொருட்கள் வந்து இவங்களோட ஓன் ஷாப்லேயே இருக்குது. உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் அங்கே போய் நேரடியாக வாங்கி பயன்பட்டுருக்குங்க. மேலும் இது மாதிரி கட்டடம் சம்மந்தமாக நாங்கள் எதுவும் வீடியோ போடணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.